கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். கைவிடா காத்திடும் பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவ என் செல்லுவோம். ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திட. கைவிடா காத்திட பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திட பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வாழி நடந்திடும். உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வாழி நடந்திடும். உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்களை அவன் வைத்திடுவார். கருத்தா காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திட. கைவிடா காத்திட பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திட பரமணி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திட பரமனின். கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திட பரமனி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மீரோ அன்னழிவர் அருமை இயேசுவை நெருங்கிவோ. அன்பு மிகு அன்னழிவர் அருமை இயேசுவை நெருங்குவோ. அம்மண்டை வந்தோரை ஆதரிப்பார். தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே. தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை
கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானே சேரசேனே நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நீதிமானே சேரசேனே நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நன்மைகள் நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரிடம் கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மை கெச்ச இன்பங்களை நம்மை விட்டு மூச்சம் மகச்சுவோம். இம்மை கெச்ச இன்பங்களை நம்மை விட்டு மூச்சம் மகச்சுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். உதவி செய்யுங்க. மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். கைவிடா பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலேயே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதம் முதல் வசனம் இவ்விதமாய் நமக்கு முன்னமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 23வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இந்த காலை வேளையில உங்களை யாவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த வசனம் நம்முடைய சங்கீதங்களிலே மிக சின்ன வசனமாக, இதை விட கீழே உள்ள வசனங்கள்லாம் இருக்கத்தான் செய்து 133, 134 தொடர்ந்து 117வது சங்கீதத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப குட்டி சங்கீதங்கள் பாருங்க. ஆனால் இதுல ஒரு 6 வசனங்கள் இருக்கின்றன. சங்கீதம் 23வது சங்கீதத்துல இந்த 6 வசனத்திலே ஒரு மிகப்பெரிய வேத முத்துக்கள் இல்ல வேத அகழ்வாராய்ச்சிகள் என்று கூட சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாகவே நான் சொல்றேன். இந்த வேதத்தினுடைய அகல் ஆராய்ச்சி புத்தகமாக இந்த சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். அதை பார்க்கிற பொழுது ரொம்ப சின்ன சங்கீதம், என்ன கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றெல்லாம் சங்கீதக்காரன் பாடுகிறதாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த 6 வசனத்துல பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன் பாருங்களேன், நிறைய இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, என் என்கிற வார்த்தையை இங்கு சங்கீதக்காரன் தாவீது அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். என் என்கிற வார்த்தை பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லையா? இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்க வேண்டும்.
இந்த விசுவாச தியானத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஆனா இந்த கால வேளையில இந்த விசுவாச தியானத்துல நல்ல கவனிங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை கிட்டு சேருகிறவர்கள். பல நேரங்களிலே இங்கு சிலவிதமான பயங்களை நீக்குகிற சங்கீதமாக இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை அது மாற்றுகிற சங்கீதமாக இருக்கிறது. பல நேரத்துல பாருங்க, நம்முடைய வறட்சிகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய சோர்வுகள் அடைகிற பொழுது நம்மளை உற்சாகப்படுத்துகிற சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் வாழ்க்கையிலே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு இந்த காலவேளையில் எங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பிலே, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுகளிலே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எனக்கும் ஆண்டவருக்குமான உறவுகள், உபவாச ஜபங்களிலே, தனி ஜபங்களிலே, நம்முடைய ஆராதனைகளிலே எனக்கும் ஆண்டவருக்குமான உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் தேவன் என்னோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே அதற்காகவே கர்த்தர் மனிதர்களை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். பகலிலே ஆள சூரியனை, இரவிலே ஆள சந்திரனை, எல்லா நட்சத்திரங்களையும் படைத்தார். ஊறுகிற பிராணிகள், இதுல எல்லாவற்றையும் படைத்துட்டு அது கூட போய் கர்த்தர் உறவு கொள்ள விரும்பவில்லை. அதோடு கூட கர்த்தர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னை யாரிடத்திலே ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாரோ அவனுக்காகவே அதை படைத்தார் என்கிற வேத சத்தியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் நீங்களும் நானும் மனிதனாகிய நம்மை கர்த்தர் அதை ஆளுகை செய்யும்படி, அதன் அதிகாரப்படுத்தும்படி கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனா இந்த மனிதனுக்கு மாத்திரம் கர்த்தர் அவனோடு கூட உறவு கொள்ள விரும்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உறவின் ஆழத்தை தான், இந்த உணர்வின், இந்த உறவின் உணர்வை தான் இந்த சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் கொஞ்சம் அதிகமாவே சொல்றேன், கற்பனையை கூட்டி சொல்றேன், இவர் என் தகப்பன் தெய்வமா இருக்கிறதுனால அல்ல என் தெய்வம். இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க அல்லவா, என் தகப்பனுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிற ஒரு பிதாக்களின் தெய்வம் என்னுடைய தெய்வம். உண்மைதான். ஆனால் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க இடத்துல கேட்டு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? கவனிங்க, உங்களிடத்துல கேட்டா என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் உங்களுக்கு யாரா இருக்கிறார்? நம்ம ஆராதனைகளிலே பாருங்க, ஓன் வேர்ட்ஸ், நம்முடைய வர்ஷிப், நம்முடைய ஆராதனை, நம்முடைய சொந்த வார்த்தைகள் இருக்கணும். அதனாலதான் வாயை விரிவாய் சரி, நான் நன்மையினாலே நிரப்புவேன். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து தைரியமாய் சொல்லுகிறேன், விசுவாசமாய் சொல்லுகிறேன், நீங்களும் ஆண்டவருமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் என்னிடத்துல உறவு கொள்ள விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்முடைய ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே அவர் ஆதாமோடு கூட பேசும்படியாய் வந்தார். உறவு கொள்ள விரும்பினார், ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பினார், ஒரு அன்பின் ஐக்கியமா இருக்க விரும்பினார். இன்னைக்கு நான் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன்? சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லணும், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய சிநேகிதர், அவர் என்னுடைய எல்லாமா இருக்கிறார், என்னுடைய நண்பர், அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார். சில பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையிலே, அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறாரா? சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அதோடு கூட உடலை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னை நீதியின் பாதையிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கலாம், என்னுடைய பாதையினுடைய, என்னுடைய அறிவின்படி, என்னுடைய சித்தத்தின்படி நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலோ, வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், செப்பரேட், என்னோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறீர். சங்கீதக்காரர் இடத்துல சொல்றாரு, நான் எங்க பறந்து, அதாவது பறவைகளை போல சிறகுண்டு பண்ணி நான் உயரத்துல பறந்து போனாலும் தேவரீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கு. அதான் உறவுங்க. இந்த ஆண்டவருடைய அன்பு அதுதான், என் ஆண்டவருடைய ஒரு உறவு அதுதான், ஐக்கியம் அதுதான். அவர் அதைத்தான் விரும்புகிறார். அந்த காலவேளையில உங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள ஒருவர் இருக்கிறார், உங்களோடு கூட உறவுகள்ல ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அவர் என்னை ஐக்கியம் கொள்ளுவதற்கு, என்னோடு கூட உறவாடுவதற்கு, அவர் என்னோடு கூட சேர்ந்திருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நான் மோசையோடு சொன்னார்ல, 40 நாள் உறவு,
அந்த உறவை குறித்த முக்கியத்துவப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஆபிரகாமோடு பேசுகிறார், உறவை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதனாலதான் சொன்னாரு, குடும்ப உறவுகளில் சொல்றாரு, கணவன் மனைவி என்று இணைக்கப்படுகிற உறவு அது கனமுள்ளதா இருக்கிறதா. ஏன் தெரியுமா? இந்த உறவுலதான் ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த கால வேளையில தைரியமா உங்களை பார்த்து சொல்றேன், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருப்பீர்கள் ஆனால், தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறவர்களா இருப்பீர்கள் ஆனால், கர்த்தர் உங்களோடு கூட நித்திய உறவிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மணவாளன் மணவாட்டியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சபையை சொல்றோம், சபை மணவாட்டியின் சபையாய் மறுரூபமாக்கப்படும். அதுதான் உறவுங்க. மணவாளன் கூட வைத்துக் கொள்ளுகிற உறவு, ஒரு ஐக்கியம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, என் உறவு என் ஆண்டவரோடு கூட எப்படிப்பட்டதா இருக்கு? ஆராதனையில மட்டும்தான் என் உறவு இருக்குதா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்து எனக்கு ஆண்டவர். அது ஆராதனையில 1 மணி நேரம், அதிகபட்சமா 1.5 மணி நேரம். அதை தாண்டி பாஸ்டர் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டா உடனே அடுத்த வாரம் சொல்றது, பாஸ்டர் நேர வேகமா போகுது, நீங்க ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது, எங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கிறது. என்ன உறவில் இருக்கிறோம்? நம்முடைய உறவு, நம்ம நண்பர்களோடு கூட உறவு எவ்வளவு நேரம் வைத்துக் கொள்கிறோம்? நம்முடைய உறவினர்களோடு கூட உறவு எவ்வளவு நேரம் வைத்துக் கொள்கிறோம்? யாராட்டு நான் உதாரணமா தைரியமா கேட்கிறவங்கள பார்த்து, யாராட்டு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசுவீர்களா? ஃபேமிலி குரூப், வாட்ஸ்அப் குரூப், நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி, இவ்வளவு நேரம் தான் எங்க மாமாட்ட பேசணும், இவ்வளவு நேரம் தான் எங்க மச்சான்ட்ட பேசணும், இவ்வளவு நேரம் தான் என் நண்பர்கிட்ட பேசணும், யாராட்டு டைம் பிக்ஸ் பண்ணி நம்ம போகிறோமா? ஆனா ஆராதனைக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஜபங்களுக்கு மாத்திரம் டைம் பிக்ஸ் பண்றோம். ஒரு மணி நேரம் ஜபம், இல்ல ஒரு 1/4 மணி நேரம் காலையில எந்திரிச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரம் ஜபம். பிக்ஸடு மைண்ட். ஒரு மோகன்சியான ஒரு சாட்சியை சொன்னாங்க, ஆண்டவர் ஒரு வாலிபனை அவர் சந்திக்கிற பொழுது வச்சோன்னா, ஆண்டவர் எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு மோகன் கேட்கும் பொழுது இந்த வாலிபன் சொன்னா, ஆண்டவர் என் கூட பேசுற வரைக்கும் ஜெபிப்பேன். சதமுறையில சொல்லுங்களேன், இதான் உறவு. உடனே பேசிடுவார்ல, சில நேரங்கள்ல ரொம்ப நேரம் ஆகும், என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, அவர் பேசுகிற வரைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த உறவுல உண்மை உள்ளவர்களா இருக்கும்? உதாரணமா சொல்றோம், ஒரு போன் கால் எடுத்து டயல் பண்றோம், ஒரு முக்கியமான விஷயம், டயல் பண்றோம், ஒரு எடுக்கல போனை, விடுவோமா நம்ம? மறுபடி. ஏன்னா அந்த தகவலை நான் என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சில பேர்லாம் வண்டியில போகும்போது டைம் வேகமா போன் அடிச்சு காதுல வச்சுக்கிட்டேன். ஏன்னா உறவுல எவ்வளவு நான் முக்கியம் உள்ளவனா இருக்கிறேன். ஆனா ஆண்டவரோடு கூட உறவு எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த கால வேளையில எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு, எனக்கும் ஆண்டவருக்குமான ஐக்கியம், எனக்கும் ஆண்டவருக்குமான சம்பந்தம், புரிதல நான் சொல்ல வர்ற விஷயங்கள், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நீங்கள நான் அதை வாசிக்கிற பொழுது நிறைய காரியங்களை எனக்குள்ள கேள்வி எழுப்புகிறது. என் உறவு அவரோடு கூட எப்படிப்பட்டதா இருக்கிறது? காலையில எந்திரிச்ச உடனே நம்முடைய முதல் உறவு ஏது கூட? நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்முடைய முதல் உறவு என்ன? சில பேர்லாம் எந்திப்பாங்க, அம்மா காபி. உறவு யாரு கூட? சில பேர்லாம் எந்திப்பாங்க, அம்மா எனக்கு காஃபி. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எந்திரிச்ச உடனேயே வாட்ஸ்அப் குரூப் தான். எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப் குரூப். எதுல நம்ம ஐக்கியம் உடையவர்களா இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் எதோடு கூட இருக்கிறது? உலகத்துக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்ற. உங்க உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க யாருங்கிறத தெளிவா சொல்ல முடியும். என் உறவு யாரு கூட இருக்கிறது? என்னோட ஐக்கியம் யாரு கூட இருக்கிறது? நான் யாரு கூட ரொம்ப நேரம் செலவழிக்கிறேன்? அம்மாவுக்கு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வாலிப தம்பிமார் யாருக்கும் தெரியாது, ஆனா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உறவு. மொபைல் போன்ல யாருக்கும் தெரியாத உறவுகள். என் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கணும். ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ மனிதனாக இருக்கணும். ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ குடும்ப தலைவராக இருக்கணும். ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும். பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அதான் யோவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கணும். அப்ப எங்க கூட இருக்குன்னு அவர் கூட இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அதான் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், உங்க உறவு யாரு கூட இருக்கிறது? நீங்கள் யாரோடு கூட உறவு வைத்திருக்கிறீர்கள்? சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவாக, கர்த்தர் என் மேய்ப்பர், அவருடைய மேய்ப்பரா இருக்கார்.
அவர் எப்படியெல்லாம் என்னை நடத்துவார், அவர் என்னை எப்படி எல்லாம் நடத்துவார். சில காரியங்களை வர்ற நாட்களை நம்ம சிந்திக்க போறோம். ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவர் எனக்கு யாராக இருக்கிறார். ஒரு 3 வசனத்தின் மூலமாய் அவர் எனக்கு யாராக இருக்கிறார். ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கிறது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம், அத்தாரிட்டி, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அத்தாரிட்டி. ஒருவேளை என்னுடைய கிரிகையினால் அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம், என்னுடைய ஒரு சுய ஒழுக்கத்தினால் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என் மேல வச்ச கிருபையினாலே அந்த அத்தாரிட்டியை பெற்றுக் கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமர் அலையிலே சொல்லுங்களேன். நான் பண்ணிய சில காரியங்களை சொல்லுவேன். ஒரு வார்டு மெம்பர் இருக்கிறாருன்னு வைங்களேன். வார்டு மெம்பரை பார்க்கிற பொழுது அவர் வார்டு மெம்பர் ஆறுறதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா முண்டா பனியனை போட்டுட்டு அவர் என்ன ஒருவேளை சமூக ஆர்வலராக இருக்கிறாருன்னு வைங்களேன். முண்டா பனியனை ஒரு டவுசரையும் போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெளிவா தெரிவார். எப்போ டெய்லியும் அவரை பார்க்கலாம். ஐயா அவர் எங்க இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு. அவர் எங்க இருப்பாரு, நல்ல சமூக ஆர்வலராக இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்ப்போம், இவரை கூட்டு போய் எங்க கொண்டு வைக்கலாம், வார்டு மெம்பரா வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணி வார்டு மெம்பரா வைப்போம். இப்போ அவருடைய ட்ரெஸ்ஸிங் என்னவா மாறிடும், டவுசர் என்னவா மாறிடும், ஃபேண்டா மாறிடும், முண்டா பண்ணின்னு ஒரு டிஷர்ட்டா மாறிடும். சரி நம்ம பார்ப்போம், அவரை பார்க்க சரி நல்லா பண்றாரு, வார்டு மெம்பரை நல்லா இருக்கிறாரு, இவரை கொண்டு போய் ஒரு எம்எல்ஏவா வைப்போம். இப்போ அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்னவா மாறிடும், அவர் அந்த கட்சிக்கு ஏற்றாற்போல் நல்ல ஒயிட் அண்ட் ஷர்ட், உள்ள போட்டிருக்கிற பனியன், உள்ள வச்சிருக்கிற போட்டோ, அவருடைய நிலை மாறிடும். இப்போ அவர் உங்களை நீங்க அவரை பார்க்கணும்னா கொஞ்சம் என்ன பண்ண வேணும், டைம் எடுக்கணும், நேரம் ஆகும். சரி பரவாயில்ல நல்லாதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் எம்பியா வைங்க. அவரை பார்க்கறதுனால என்ன உண்டு? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஆண்டவரோடு கூட அவரு இந்த அரசாங்கத்திற்கு அவர் அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி கூட 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 அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அதற்கான நிலையை மாற்றிக்கொள்ளுவார். தன்னுடைய உடையை மாற்றுவாரு, தன்னுடைய வாகனங்களை மாற்றுவாரு, நம்ம எங்க இருக்கணும், எப்படி பேசணும் எல்லாம் மாற்றிடுவாரு. அப்ப நான் ஆண்டவரோடு கூட உறவு வைக்க 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 ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள 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 என் நிலையை அவர் மாற்றி என்னை உயர்ந்த உன்னதத்துல கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதான் வசனம் சொல்லுது, அவரை ஏற்றுக் கொள்கிறவர் எத்தனை பேர்கள் ஆனாலும் அத்தனை பேருக்கும் ஒரு அத்தாரிட்டி. என்ன அத்தாரிட்டி தெரியுமா? பிள்ளை என்கிற அத்தாரிட்டி. அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை மாம்சத்தில் அவர் எனக்கு தகப்பனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியிலே அவர் நிரந்தர தகப்பனாக. ஒருவேளை மாம்சத்தின் தகப்பன் கொஞ்ச காலம் எங்கூட இருக்கலாம், என்னுடைய மரணம் வரைக்கும், என்னுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்விலும் அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, ஒரு உறவு, தகப்பன் என்கிற உறவு, ஃபாதர் சன், ஒரு உறவு. அந்த உறவை குறிச்சு பாக்குறேன். இன்னைக்கு அப்பாவுக்கு பிள்ளைக்கு நடுவில் உறவு யார்ட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சின்ன வயசுல அப்பா தான் ஹீரோவா இருப்பாரு. அப்பா தான் ஹீரோ. பார்க்கும் பொழுது அப்பா எங்க பார்த்தாலும் அப்பா ஹீரோ, அப்பா ஹீரோ, அப்பா ஹீரோ. கொஞ்ச நாள் ஆகி அவனோட தகப்பன் அந்த பிள்ளை வளர 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 அது ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் டிஸ்டன்ஷன் ஆகி அப்பாங்கிற ஹீரோவாகி இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் என்னையதான் பேசுறாரு. ஆனா இந்த மகன் ஒரு இடத்துல அப்பாவன் போய் உறவுல போய் நிப்பான் பாருங்க, அன்னைக்கு புரியும் அந்த அப்பாவினுடைய அன்பின் ஆழம். கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், அவர் என் தகப்பன். எனக்கு எந்த தீங்கும் அணுக அவர் விட மாட்டார், எந்த ஆபத்தும் நெருங்க என்னை விட மாட்டார், எப்பேற்பட்ட காரியங்களும் என்னை அழித்து விட அவர் விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், அவர் என் தகப்பனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்கலாம். ரோமர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 8:15. அவர் என்னை எப்படி கூப்பிடுறாரா? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தின், வாசிங்க 8:15. அந்தபடி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற. முதல்ல அத்தாரிட்டி, அதிகாரம், பிள்ளைங்கிற அதிகாரம். ரெண்டாவது அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எவ்வளவு பெரிய பயத்தின் ஆவியை தராம. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சில காரியங்களை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுக்கு தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என் தகப்பனாக இருக்கு. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 103:13 வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103:13 வாசிக்கலாம்.
தகப்பன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தரன் மேய்ப்பரார். தகப்பன்கிறவர் அவர் எனக்கு இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகளை கண்டு அவர் இறங்கி வருகிறார். சொல்ற ஏதேன் தோட்டத்தை எல்லாத்தையும் அவர் உருவாக்கினார். சிங்கம் வரட்டும் வந்துட்டு, பாம்பு மீன் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு மனிதனை மாத்திரம் உருவாக்குவதற்கு தன்னை தாழ்த்தி கையில எடுத்து அதிலே ஒரு வணைகிறார். இறங்கி வந்தார். அன்னைக்கு இறங்கின தேவன் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நீ என் புள்ளப்பா, உனக்கு நான் இறங்கி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். நான் உனக்கு வந்து உதவி செய்ய. நேற்றைய முந்தைய தினம் பார்த்தோம் தெரியுமா, அவர் என்னிடத்துல வந்து உதவி செய்வார். நேற்றை பார்த்தோம், அவர் வார்த்தையினாலே எனக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு அவர் தகப்பன், அவர் எனக்காக இறங்கி எனக்கு உதவி செய்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசு, இந்த நல்ல காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்குமான உறவு, ஆண்டவரே சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு, ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவில் நாங்கள் ஆண்டவரை உண்மையுள்ளவர்களா இருக்க இந்த காலை வேளையில எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் இறங்குகிறவராக, தகப்பனாக, உதவி செய்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளாலும் சகல ஆசீர்வாதத்தினால் இவர்களை கர்த்தர் நிரப்பினை நடத்துகிறார். தொடர்ந்து உங்க கிருபை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்லவர். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை விசுவாச தியானத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக நன்மை பெற்றிருப்பீர்கள். ஆனால் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு இந்த ஃபோன் காலில் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நமக்கு மகளிர், அதாவது பெண்கள் நேரம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஊழியக்காரமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். தொடர்ந்து அதில் இணைந்திருங்க. இந்த சேனலோடு கூட இணைந்திருந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க உங்கள் அன்பை கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.